இங்கேருந்து பெரியவர் அவங்க அப்பாவோட ஹோட்டலை சின்ன வயசுலேருந்தே அவர் எடுத்து நடத்திக்கிட்டு வராரு. என்னதான் பெரிய பெரிய ஹோட்டல் வந்தாலும் இந்த ஹோட்டலுக்குன்னு தனியாக ஒரு கூட்டம் வராங்க. அந்த கடையிலேயே வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே கூட மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு போகிறதுக்கே ஒரு குரூப் இருக்காங்க. கடை நல்லா போயிட்டு இருக்க சமயத்தில் அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. ஆப்ரேஷனுக்கு பெரிய அமௌண்ட் கேட்குறாங்க. இவர் கடையை அடமானம் வச்சு தான் அந்த ஆப்ரேஷன் ஃபீஸை கட்டுறாரு. இவரால் அந்த காசை திருப்பி கட்ட முடியலன்னு பேங்க்காரங்களும் இந்த கடையை வந்து ஏலத்துக்கு விட்டுறாங்க. கடையை 2-3 பேர் வந்து பார்க்குறாங்க. கடைசியாக ஒரு ஆளும் வாங்கிடுறாரு. ஆனால் தீபாவளி வரைக்கும் டைம் மட்டும் கேட்டு வச்சிருக்காரு. தீபாவளி அன்னைக்கு கடையை திறந்து ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வர போகிறாங்கன்னு சொல்லி அவர் கையாலேயே இவர் எல்லா சாப்பாடையும் சமைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ பஸ்ஸு சவுண்டு கேட்குது. வெளியே போய் பார்த்தா நிறைய குட்டி பசங்க ஓடி வந்து இவரை கட்டி பிடிக்கிறாங்க. எல்லாமே அனாதை இல்லத்தை சேர்ந்த பசங்க. இந்த பசங்களெல்லாம் இவர் தான் செலவு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பசங்களை உள்ளே சாப்பிட சொல்லிட்டு அவங்களோட இன்சார்ஜ் கிட்ட போய் பேசுகிறாரு. அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட வீடு இருக்குல்ல, நம்ம அங்கே தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்கிறாரு. அப்போ கடையோட போர்டை ஒரு ஆள் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காரு. ஏன் இப்போ கடை போர்டை மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், புது ஓனர் தான் மாற்ற சொன்னார், அவர்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இவரும் அவர்கிட்ட போயிட்டு, சார் உள்ள பசங்களாம் சாப்பிட்றாங்க, எதையும் எடுத்துடாதீங்கன்னு சொன்னால், இல்லை அதனால தான் நான் எடுக்கல, புது போர்டு மாட்ட சொல்லியிருக்கேன்னு ஒன்று. இவருக்கு ஒன்றுமே புரியல. திரும்பி பார்த்தா கடையில் புது போர்டு எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தவரோ கடையோட டாக்குமெண்ட் எடுத்து இது உங்கள் கடைன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. என்னன்னா அவரே வந்து இவரோட அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருப்பாரு. இப்போ பெரிய ஆள் ஆகி டாக்டர் ஆகிருப்பாரு. இதை பார்த்தவொன்னே ஒரு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. டக்குன்னு அவரை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு.